இந்த டீமேட் அக்கௌண்ட்னா என்னப்பா? பார்க்கலாமா? நமக்கு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு டிஜிட்டல் லாக்கர் வேணும். அதுதான் டீமேட் அக்கௌண்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் டீமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். இதில் ஷேர்ஸ் மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இது எல்லாமே சேஃபாக டீமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆக மொத்தத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக டீமேட் அக்கௌண்ட் தேவை. சரி, இப்போ டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னெல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் 5 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதை பிக் எடுத்து டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டும் 5 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரு செல்ஃபியை அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போது ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், பேங்க் பாஸ்புக் அண்ட் சிக்னேச்சர் ப்ரூஃப், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டியாக வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் டீமேட் அக்கௌண்ட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி 2 டேஸ்க்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். சரிப்பா, ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் எதில் ஓப்பன் பண்ணணும்? டீமேட் அக்கௌண்ட்டை ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸில் ஓப்பன் பண்ணணும். ஓ, அப்படின்னா என்ன? ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்முங்கிறது ஒரு ஆப். நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரி அதுவும் ஒரு ஆப். இதில் தான் நம்ம ஷேர்ஸை வாங்கி விற்க முடியும். நம்ம இந்தியாவில் பாப்புலர் ஸ்டாக் ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், HDFC செக்யூரிட்டிஸ். இதில் ஜீரோதாவும் க்ரோவும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோ வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் ஃபார் க்ரோ வித் பிபி. டாடா.